ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து சைடு ஸ்லிட் குர்த்தி எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சைடு ஸ்லிட் குர்த்தி அப்படின்னா நார்மல் ஸ்லிட் மாதிரி இல்லை. சைடில் வந்து இந்த ரோப்பு டாசல்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி தைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். 2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த ரெட் கலர் கிளாத் வந்து 1/2 மீட்டர் டிசைன் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து கிளாத்தை 4ஆக மடித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், 4ஆக வந்து மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து எப்பவும் போல் இந்த சைடு வந்து இருக்கிற மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இப்போ கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, கீழே சீம் அலவன்ஸ் நம்ம முதல்ல சீம் அலவன்ஸ் வந்து கீழே 1/2 இன்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லென்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னோடய ஷோல்டர் டு வெயிஸ்ட் லென்த் வந்து 16. அதை நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோடதை வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து பண்ணணும். அடுத்து ஷோல்டருக்கான ஃபார்முலா ஷோல்டர் டிவைடட் பை 2 - 1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்கள் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை -1 பண்ணால் என்ன வருதோ அது ஷோல்டருக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நான் என்னோடய ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆமோலோட ஃபார்முலா வந்து ஆமோல் டிவைடட் பை 2 - 1.5. உங்கள் ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை 1.5ஆல் மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து உங்களோட ஆமோல். நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆமோலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட்டுக்கான ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து நம்மளோட லூஸ்க்காக ஆட் பண்ணி மார்க் பண்ணணும். நம்மளோட செஸ்ட் ஃபுல் செஸ்ட் இருக்கு இல்லையா, அதை 4ஆல் வகுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வருதோ அதுதான் வந்து செஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெயிஸ்ட்டு தான் வந்து மார்க் பண்ணணும். வெயிஸ்ட்டுக்கான ஃபார்முலா வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. உங்கள் வெயிஸ்ட் ரவுண்டை 4ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் வெயிஸ்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செஸ்ட்டையும் வெயிஸ்ட்டையும் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்மளோட ஆமோல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆமோலோட மிட் பாயிண்ட்டை வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆமோலை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து ஆமோல் கர்வ் வந்து வரையணும். ஸோ ஆமோலோட ஃபார்முலா ஆமோல் டிவைடட் பை 2. ஆமோலை 2ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் அளவுக்கு நம்ம கர்வ் வந்து இப்போ வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. நெக் வித் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். நம்மளோட ஆமோல் சைட்லேருந்து ஆமோல் லைன்லேருந்து இந்த சைடு வந்து நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து என்னோடய நெக் வித்தாக வந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவுமே நான் நெக் வித்தாக வந்து எடுத்துக்க போகிறேன். நெக்கோட லென்த் வந்து 4 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து என்னோடய நெக்கோட ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நெக்குக்கு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். எல்லா ஒர்க்குமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். அதனால் சைடில் மட்டும் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஆமோல் சைடு வந்து 1/2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது எல்லாமே முடிச்சதும் நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கிளாத்தை நம்ம 4 மடிப்பாக மடிச்சிருந்தோம். அதனால் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து இதுலேயே வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், 2 வந்து நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து பேக் சைடு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்மளோட
ஷோல்டர் டு வெயிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கிளாத்தை வந்து நான் 4 மடிப்பாக வந்து மடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். 4 மடிப்பாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். 1 2 3 4 4 மடிப்பாக இருக்குது. ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஷோல்டர் டு வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லென்த் போக உங்கள் ஃபுல் சுடிதாரில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்கு லென்த்தாக வந்து வச்சுக்கோங்க. சரியா? என்னோடய ஃபுல் சுடிதாரில் என்னோடய ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் போக பேலன்ஸ் வந்து 23 இருக்குது. அதை தான் வந்து நான் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லென்த்தாக வந்து வச்சுருக்கேன். இப்போ வேஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டுக்கான ஃபார்முலா வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய வேஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். நம்ம கீழே பாட்டம்க்கு வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னா, மேலே வேஸ்ட்டு நம்ம என்ன மெஷர்மெண்ட் வச்சோமோ அந்த மெஷர்மெண்ட்டு கூட 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தையலுக்கு 1 இன்ச், மொத்தம் சேர்த்து 2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேஸ்ட்டு வந்து 7 இன்ச் வச்சேன், தையலுக்கு வந்து 1 இன்ச் வந்து விட்டேன். கீழே வந்து வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து 1 இன்ச்சு. புரியுதா? இப்போ இதை வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம 4 மடிப்பாக மடிச்சிருந்தோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 கிளாத்தும் வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிரும். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட செகண்ட் பார்ட்டும் வந்து ஓவர் ஆகிடுச்சு. நம்ம ஸ்லீவுக்கு வந்து கிளாத் வந்து நான் வந்து 4 மடிப்பாக வந்து மடிச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4 மடிப்பாக வந்து நான் மடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ஃபோல்டிங் சைடு இந்த சைடு வந்து இருக்குது. முதல்ல நான் கீழே இருந்து ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணி, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணி ஃபர்ஸ்ட்டே வந்து சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த சீம் அலவன்ஸ்லேருந்து என்னோடய ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 5 இன்ச் வந்து ஸ்லீவோட லென்த் வேணும். இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நம்ம கேப் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட்டோட ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. உங்கள் ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை கேப் ஹைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட கேப் லைன். இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆமோல் லைன் வரைய போகிறோம். ஆமோல் லைனுக்கு ஆமோல் டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு இந்த லைனை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார்டிங் லைன்லேருந்து கேப் லைனை டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வந்து வரையணும். இந்த ஆமோல் லைனில் மிட் பாயிண்ட்டை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இந்த 1/2 இன்ச்சை டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஆமோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த 1/2 இன்ச் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இதை டச் ஆகிற மாதிரி ஆமோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து ஆர்ம் ரவுண்டு. இந்த ஆர்ம் ரவுண்ட் ஃபார்முலா ஆர்ம் ரவுண்ட் டிவைட் பை 2. உங்கள் ஆர்ம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து ஆர்ம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். கீழே ஆல்ரெடி 1 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். அதனால் சைடில் மட்டும் 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்கேல் வச்சு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மேலே 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அவ்வளோதான், நம்ம தேவையான சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து நம்ம 4ஆக மடித்ததுனால நம்மளுக்கு 2 ஸ்லீவ் வந்து கிடச்சிரும்.
இந்த ட்ரெஸ்க்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.